நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சப்ஜி. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் சிறியதாக 1, உருளைக்கிழங்கு சிறியதாக 2, பூண்டு 4 பற்கள், இஞ்சி 1 அங்குல துண்டு, பச்சை மிளகாய் 2 ஒன்றாக இடித்து கொள்ளவும், ஜீரகம் அரை டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பட்டை சிறியதாக 2 துண்டுகள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 3 விழுதாக அரைத்து கொள்ளவும், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சப்ஜிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டாணி சேர்க்கலை, விருப்பப்பட்டால் நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மசாலாலேயே நம்ம உருளைக்கிழங்கை வேக போட போகிறோம். யூஸ்வலாக உருளைக்கிழங்கை தனியாக வேக போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்க்குறது அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் அது டைம் கன்சியூமிங் இல்லாமல் கொஞ்சம் டக்குன்னு இதுவாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். ஆனால் இது நல்ல சார்ந்து அதுலேயே வேகும். நீங்கள் அவசரமாக வேகணும்னு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது ஒரு குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்க அதுக்கப்புறம் இதை போடுங்க. பட் காலிஃப்ளவர் அந்த மாதிரி பண்ணாதீங்க. காலிஃப்ளவர் வதக்குனீங்கன்னா தான் அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும், அதே சமயம் வெந்தும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது அதுலேயே வேகிற ஸ்டைலில் தான். எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கடாயில். கடுகை நல்லா பொரிய விட்டுடலாம். அதோட சீரகம், பட்டை இந்த வாசனைக்கு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்க்கும் போது தீயை குறைச்சிடுங்க. இந்த வெங்காயம் சேர்க்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு, அதோட பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி 3 இடித்து வச்சுருக்கேன். 3த்தையும் இதோட சேர்த்துடலாம். இடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால இடித்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன். அது 3ம் வதங்கும் போது அப்படி அவ்வளோ வாசமாக இருக்கும். பட் இது பூண்டு பிடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா, பூண்டு வாசனை பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிடலாம். இது வெங்காயம் ரொம்ப நிறம் மாறி வதங்கி அப்படிலாம் ஆகணும்னு இல்லை. இந்த பூண்டு பச்சை மிளகாயோட வாசனை லேசாக தட்டி போட்டது கொஞ்சம் லேசாக போனதுக்கு அப்புறமா நம்ம மற்றது சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி வதங்க வதங்க உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் எழுபட்டுரும். இப்போ இதோட எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரு, நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே. காலிஃப்ளவர் வெந்நீரில் போடணுங்கிறது இல்லை. காலிஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு கல்லுப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அந்த புழுக்கள் எல்லாம் வெளியில் வந்துடும், அழுக்கு இருந்தால் வெளில எல்லாம். அதுக்கப்புறம் 2 தடவை அலசிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு தடவையோ 2 தடவையோ என்ன அந்த தண்ணியில் மட்டும் ஊற விட்டுருங்க கட்டாயம். இது சும்மா 2 பரட்டு அப்படியே பரட்டிக்கலாம். ஓகே, இப்போ வதக்கியாச்சு. இப்போ தீயை குறைச்சிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது அரைச்சி வடிகட்டெல்லாம் இல்லை, அப்படியே அரைச்சி விழுதாக எடுத்திருக்கோம். இது கூடின மட்டும் நல்ல பழுத்த தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. அவ்வளோதான். இப்போ தீயை கொஞ்சம் கூட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு அந்த சப்ஜிக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இப்போ தண்ணி
ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் உப்பை செக் பண்ணிட்டு தீயை மீடியம் ஃப்ளேம் வைங்க. ரொம்ப குறைச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்தாம வேகும், காயும் வெந்துடும், தண்ணி ரொம்ப வத்திராது. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு மூடியை போட்டுடுறேன். அவ்வளோதான். நீ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கிளறி இறக்க வேண்டியதுதான். பட் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருதான்னு பார்ப்போம். வேக விட்டுருக்கேன், வெந்துருட்டும். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இந்த சீரகத்தூள் போட்டோன்னே நல்ல ஒரு கம்மன்னு ஒரு வாசனம் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி வத்துச்சுன்னா நீங்கள் திரும்ப தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது. இப்போ இதை கொத்தமல்லி இதில் கொஞ்சம் தூவிடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சப்ஜி நீங்கள் வந்து இந்த ஜீரா ரைஸு, வெள்ளை சாதம் எல்லாத்துக்குமே பொருந்தும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் சீசன். அந்த சீசன் சமயத்தில் நல்லா அதை வாங்கி எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம். பட்டாணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவரை அந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா.